சந்திப்பதில்லை. சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற மனிதர்கள் மனச்சோர்வுகளை சந்திப்பதில்லை. சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற மனிதர்கள் மனநோயாளிகளாக முடிவதில்லை. சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற மனிதர்கள் பிரச்சனைகள் இருந்த மனிதர்களாக முடிவதில்லை. அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே, அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்பி அவர் நிம்மதி இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்த கருத்தத்தை வரலாற்றில் சொல்ல வேண்டும். அந்த மனிதர் சொர்க்கத்தில் இருக்கின்ற இன்பங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய நிம்மதியை அவர்கள் நிம்மதியற்ற தன்மை உணர்கிறார்கள், ஒரு விரக்தியை உணர்கிறார்கள். அந்த உணர்வோடு சொர்க்கத்தில் ஒரு மனிதன் சூடி அழைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு அருகாமையில் அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்தார். அந்த படைப்பு அவர் கண்ணிற்கு பார்த்தபோது அவரிலிருந்து ஒரு படைப்பு சொர்க்கத்திற்குள் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் அந்த நாடுகளில் அவர்கள் அந்த படைப்பை பார்த்து கேட்கிறார்கள், இப்பொழுது எனக்கு முன்னால் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் யார்? அந்த நேரம் அந்த அவர்களை பார்த்து படைப்பு சொன்னது, நான் ஒரு பெண். ஏன் அல்லாஹ் உங்களை படைத்தார் என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னார்கள், உங்களுக்கான நிம்மதியை சந்தோஷத்தை உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை நீக்கிக் கொள்வதற்காக என்னில் நிம்மதி காண்பதற்காக அல்லாஹ் தஆலா உங்களிலிருந்து என்னை படைத்தார் என்று ஹவ்வா அவர்கள் சொன்னார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே, மனிதனை படைத்து மனிதனுக்காக அல்லாஹ் பூமியில் சொர்க்கத்தில் கொடுத்த முதல் பரிசு ஒரு பெண்ணாகும். ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து அந்த திருமணம் என்ற உறவினால் நுழைகின்ற அந்த வாழ்க்கைக்குத்தான் குடும்ப வாழ்க்கை என்று பேசப்படுகிறது. இந்த கணவனுக்கு ஆணுக்குரிய நிம்மதியும் சந்தோஷமும் பெண்ணுக்குரிய நிம்மதியும் சந்தோஷமும் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிரம்பி இருக்கின்றது என்று அல்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனில் எங்களது குடும்பங்களை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களின் குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலக்குகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இலக்கை நான் பட்டியல்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா எங்களின் குடும்பத்தின் இலக்கை பேசுகிறார். ஒரு தொழில் செய்யும் மனிதனுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு கட்டை நெறியை தொடரும் மனிதனுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு ஆசிரியருக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. இப்படி பூமியில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் இலக்குகளை நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல குடும்பம் என்ற அந்த அழகான நிறுவனத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு இலக்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த இலக்கை சூரா தஹ்ரீம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா எங்கள் குடும்பத்தின் இலக்கு பற்றி பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் இலக்குகளை மிக அழகாக தெளிவான பண்போடு கட்டுணர்ந்த உத்தமமான மூமின்களை அல்லாஹ் எடுத்து பேசுகிறார். யாரும் ஆகும் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் இலக்குகளை மிக அழகாக தெளிவாக கற்றுக்கொண்டவர்கள் என்று பொருள் வருகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த விசுவாசத்தை சுமந்தவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை நரகத்தின் அந்த பயங்கர நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்புக்கும் வகலீக்கும் நாரா, நீங்கள் உங்கள் குடும்பத்தை நரகத்தின் பயங்கரமான நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா எங்கள் குடும்பத்தின் இலக்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அப்படியாக இருந்தால் பேசும் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, கேட்கும் உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் தானாக உருவாக்கப்படவில்லை. எங்களை படைத்தவர் நாங்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்குளிர்ச்சியையும் ராகத்தையும் அடைந்து கொள்வதற்காக குடும்பம் என்ற அந்த அழகான நிறுவனத்தை வீழ்த்தி பாடசாலையை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் இலக்கு நரக
நரகத்தின் நெருப்பின் பயங்கரத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதாகும். அந்த நரகத்திற்கு நெருப்புக்கு எரிக்கற்களாக அந்த நெருப்பின் குவாரிகள் அதிகரிப்பதற்கான விலங்குகளாக மக்களாக மனிதர்களாக நீங்கள் போடப்படுகிறார். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்திற்குள் நுழைவதும் தான் எங்களின் குடும்பத்திற்குரிய இலக்காக இருக்கிறது. இதனை அல்லாஹ் தஆலா திருவிழா அனுபவமாக கூறுகிறார். நீங்கள் உங்களின் வீடுகளை கிபிலாக்களாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நிம்மதி அடையக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய, முகமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, காதல் தரக்கூடிய, கண்களுக்கான குளிர்ச்சி ஏற்படக்கூடிய இடமாக நீங்கள் உங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்-குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இன்னொரு குர்ஆன் என்பதாவது வருடத்தில் அல்லாஹ் தஆலா நிம்மதியின் சந்தோஷம் எங்கிருக்கிறது, எதில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்கிறார். நீங்கள் உங்களின் வீடுகளில் உங்களுக்கான மன நிம்மதியை, சந்தோஷத்தை, கண்களுக்கான குளிர்ச்சியை அல்லாஹ் தஆலா உங்களின் வீடுகளில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சூரா நஹ்ல் 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறினார். அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களின் குடும்பத்தை ஒரு இலக்கு வைத்து படைத்திருக்கிறார். அந்த இலக்கை நாங்கள் கவனமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இந்த இலக்கை அல்லாஹ்வுடைய தூதர்